எப்பொழுதும் சொல்வதை போல சொல்லுகிறேன், ஒரு பிரசங்கமாய் கேட்கறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் இன்னைக்கு என் கூட என்ன சொல்ல விரும்புகிறார்? இந்த எதிர்பார்ப்போடு, தாகத்தோடு, வாஞ்சையோடு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து வார்த்தையை கேட்டால் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் கிரியை செய்யும். அதுல எந்த மாற்றமும் சந்தேகமும் கிடையாது. உமது பிரியத்தின்படி தேவன் பிரியப்படுகிறது. தேவ பிள்ளைகள் எல்லாருமே நன்றாய் இருக்க வேண்டும், வளமாய் இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப நாம ஆசீர்வாதமாய் இருப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆனால் ஏன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த இடத்துல தான் தாவீது சொல்லுகிறார், மதில கட்டுங்கப்பா. நம்மை சுற்றிலும் தேவன் மதில்களை கட்டி எழுப்ப வேண்டும். சத்துரு மதிலை கட்டுகிறான் என்றால் நம்மை தடுக்கிறான் என்ற அர்த்தம். தேவன் மதிலை கட்டுகிறார் என்றால் நம்மை காக்கிறார் என்ற அர்த்தம். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. இந்த மதில் கட்டப்பட்டு, அதாவது தேவ பாதுகாப்புக்குள்ளே காணப்படுகிறவனுடைய வாழ்க்கை அழகாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் அலங்காரமாகவும் இருக்கும். பிரகாசமாகவும் பிரயோஜனமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். தேவனுக்கு தம் பிரியமானவைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். தேவனுக்கு பிரியமானதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதின் அடையாளம் தான் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். ஆபிரகாம் கேட்கவில்லை. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து சொன்னார். ஈசாக்கை அழைத்து சொன்னார். யாக்கோபை அழைத்து சொன்னார். தாவீதை அழைத்து சொன்னார். வாக்குத்தத்தம் என்பது நாம் கேட்டு வாங்குகிறது அல்ல. வாக்குத்தத்தம் என்பது நம்மை கூப்பிட்டு தருவது. தேவன் நம்ம கிட்ட ஒண்ணு சொல்றாருன்னா புரிஞ்சுக்கோங்க, இதை தேவன் நம்மிடத்திலே செய்ய விரும்புகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் பல நேரத்துல நாம கேட்கிற வார்த்தைக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. தேவன் நம்ம கிட்ட ஏன் இதை சொல்லணும்? எப்பொழுதுமே தாழ்மையா சொல்ற. ஆண்டவர் பேசும்போது சில வசனங்களை காண்பிக்கும் போது, சில வார்த்தைகளை கேட்கும் போது உடனே அந்த வார்த்தையை சுதந்திரிக்க என்ன செய்வேன் அப்படின்னா, ஏன் இதை என்ன பார்க்க வைக்கணும், ஏன் இதை என்ன கேட்க வைக்கணும், ஏன் இதை என்ன படிக்க வைக்கணும்? அப்ப இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார். கர்த்தர் அப்படியே வார்த்தையின் மூலமா இம்மட்டும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். சபையே நீங்க வார்த்தையில வாழணும். ஆமென். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப வார்த்தையை கர்த்தர் என்ன செய்கிறார்? விதைக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4:15 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், அவன் விதைக்கையில் சில விதை, 4வது வசனம், சில விதைகள் வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இயேசு விவரித்து சொல்லும் போது அதனுடைய 15வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். நல்ல கவனமா கேளுங்க. வசனம் எல்லாம் விதைச்சாச்சு. எங்கே வசனம் விதைக்கப்பட்டதோ பின்மாறி பெய்யும் போது அங்கே முளைக்கும். மழை பெய்யும் போது எங்கே விதைகள் விதைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே அந்த விதைகள் முளைக்கும். ஆனா விதைக்கப்படாத இடத்துல அல்லது விதை இல்லாத இடத்துல எவ்வளவு மழை பெஞ்சாலும் முளைக்காது. இது யாருக்கு தெரியும்னா சாத்தானுக்கு தெரியும். வசனம் நமக்கு தான் விதைக்கப்படுது. ஆனா விதைக்கப்பட்ட வசனம் நமக்குள்ளே இருக்கிறது என்றால் நாம் மதில்களுக்குள்ளே இருக்கிறோம் என்ற அர்த்தம். விதைக்கப்பட்ட வசனம்
உள்ளே இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையின் மதில்கள் இடிந்திருக்கிறது என்ற அர்த்தம். நேற்று என்ன ஆண்டவர் பேசினார் கேட்டா இன்னைக்கு சொல்ல தெரியல. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சொன்ன வார்த்தை நம்ம மனசுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு காலைல பைபிள் படிச்சீங்கல்ல, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுனது என்னன்னு கேட்டா தெரியாது. ஆனா ஸ்கூல் படிக்கும் போது அல்லது 20 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சொன்ன காரியம் நம்முடைய மனசுல இருக்கும். இது நம்ம ஈஸியா எடுத்துட்டு போயிடுறோம். ஆவியானவர் இதுதான் இன்னைக்கு பேச விரும்புகிறார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறவங்களா இருக்கலாம், எல்லா மீட்டிங் அட்டன் பண்றவங்களா இருக்கலாம், ஆலயத்துக்கு நிறைய கொடுக்கறவங்களா இருக்கலாம், நிறைய செய்யறவங்களா இருக்கலாம். நீங்க யாராகவும் இருந்துட்டு போங்க, உங்களுக்குள்ள வசனம் இல்லைன்னா உங்க மதில் இடிந்திருக்கிறது. பின்மாறி பெய்யும் போது உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். எனக்குள்ளே வசனம் இல்லை என்றால், நான் பின்மாறி மழைக்காய் காத்திருக்கிறேன், நான் இவ்வளவு பேசுகிற என் வாழ்க்கையில வசனம் இல்லை என்றால், அந்த பின்மாறி பெய்வதனால எப்படி அந்த அங்க முளைக்கும், எப்படி அந்த வசனம் பலனாய் மாறும்? சத்ருவானவன் என்ன செய்கிறான்? வந்து எடுத்து போடுகிறான், எடுத்துறான். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அது உள்ளதான் கிடக்குது. எனவேதான் தாவீது சொல்லுகிறார், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. கர்த்தர் தமது பிரியத்தின்படி நன்மை செய்ய விரும்பி அவருடைய ஜீவனுள்ள வாக்குத்தத்தங்கள் அடங்கிய அந்த ஜீவ வார்த்தையை எனக்குள்ளே விதைக்கிறார். ஆனால் இந்த மதில் இடிக்கப்பட்டதுனால சத்துரு என்ன பண்ணுகிறான் என்றால், வந்து அதை பொறுக்கி கொண்டு போடுகிறான், எடுக்கிறான். அதனாலதான் உள்ள தேவையில்லாத எல்லா குப்பைகளும் இருக்கு. எது மட்டும் இல்லை தெரியுமா? வசனம் இல்லை. எனக்கு அநேகர் பாருங்க, உள்ள ஒரு வசனம் இருக்காது. ரொம்ப பரிதாபமான காரியம். ஆனா அநேக மார்த்தாள போல அநேக உலக கவலைகள், அநேக காரியங்கள், ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு செயல் உள்ள இருக்கும். தாவீது சொல்லுகிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்து வைத்து. இப்படிதான் படிக்கணும். அது எழும்பும், அது போகும், வைக்கணும், திரும்ப வைக்கணும். ஏங்க வீட்டில் 3 நாள் ஸ்டடி லீவ் கொடுப்பாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், 3 நாள் ஸ்டடி லீவ் கொடுப்பாங்க, படிப்பாங்க. முந்தின நாள் நைட்டு படிப்பாங்க, அடுத்த நாள் காலையில் படிச்சிருப்பாங்க, படிச்சதே படிப்பாங்க. எக்ஸாமுக்கு போகும்போது ஆன் த வேல புக்கை வச்சு படிச்சுட்டு போவாங்க. எக்ஸாமுக்கு ½ முன்னாடி போயாச்சு, அந்த ½ படிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சு உள்ள போறதுக்கு முன்னாடி வெளியிருந்து படிச்சுட்டு இருப்பாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா படிச்சது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை வைத்து வைக்கிறாங்க. ஏன்னா எனக்குள்ள வசனம் இருக்குன்னா தெரியும், இந்த மண்பாண்டம் பலவீனம் உள்ளது, ஆனா இதுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் ஆராதிப்பே. இன்னைக்கு சிலருக்கு படிச்ச அதிகாரத்தை திரும்ப படிக்க கஷ்டம். படிச்ச அதிகாரத்தை திரும்ப படிக்க கஷ்டம். வசனத்தை படிக்கணும், வசனத்தை பார்க்கணும். திரும்ப ஒரு வார்த்தை பேசிட்டுனா வசனம் எழுதுறதுக்குன்னு சர்ச்சுக்கு நீங்க எடுத்துட்டு வரணும் நான் சொல்லல. உங்களுக்கு பர்சனலா வசனம் எழுதுறதுக்குன்னு ஒரு நோட் வச்சிருக்கிறீங்களா? வேற எதையுமே சத்துரு கை வைக்க மாட்டாங்க. அவனுக்கு தெரியும் நீ இப்படியே போறது மேட்டர் கிடையாது. நீ வசனம் நிறைவேறிட்டுன்னா அவனுக்கு தாங்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிற ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம், சின்ன வாக்குத்தத்தம் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம். வேதத்தில் ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை இது ரொம்ப சிம்பிளான வாக்குத்தத்தம் ஒண்ணு சொல்ல முடியுமா? ஏன் முடியாது தெரியுமா? போட்டவருடைய சிங்காசனம் வானத்தில் இருக்கிறது. ஏதாவது ஒரு வாக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்போம், முட்டாய் வாங்கி நம்ம கொடுக்கறதுல சின்ன வாக்குத்தத்தம், அதே நம்மளால செய்ய முடியல. ஆண்டவர் இத்தனை ஆதியாகும் முதல் வெளிப்படுத்தின வரை இத்தனை வாக்குத்தத்தங்கள் எழுதியிருக்கிறாரே, நம்ம கிட்ட பேசுறாருல ஒரு வாக்குத்தத்தம். இது சின்னது, இது பெருசுன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொன்றுமே ஹெவியானது. அதனாலதான் சத்துரு என்ன பண்றான் தெரியுமா? அதை அப்படியே எடுக்கிறான்.
அவன் எடுக்கிறதுக்கு ரீசன் என்ன? மதில் இல்லை, மதில் இல்லை. யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே 6-7 வசனங்களிலே சாத்தான் எல்லா இடத்திலையும் சுத்திட்டு கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நிற்கிறான். வேதம் சொல்லுகிறது, சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து எங்கே இருந்து வருகிறாய் என்றார். கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறார்? கர்த்தர் யார்கிட்ட கேட்கிறார்? கேட்பார் எங்க இருந்து வர அப்படின்னு கேட்டார். உடனே அவன் சொல்றான், பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்ற. நல்ல கவனிங்க, பூமியில அந்த இப்போ எத்தனை ஏறக்குறைய 600 கோடி ஜனங்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்ல? அந்த டைம்ல எத்தனை கோடி இருந்திருப்பாங்க? கோடி இருந்திருக்க மாட்டாங்க, லட்சங்கள் இருந்திருப்பாங்க. லட்சங்கள் இருந்திருப்பாங்க. அப்போ இத்தனை லட்சங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு. யோபுவை பத்தி சாத்தான் பேசவே இல்லை. என்ன அடுத்து சொல்றேன். ஆண்டவர் கேட்கிறாரு 8வது வசனத்துல, நான் சொல்ற வசனம் மட்டும் வாசிங்க, நேரம் போகிறதுனால. என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வச்சியா அப்படின்னு கேட்கிறார். ஆமென். ஆண்டவரே, உங்களுக்கு வேற யாரை பத்தியும் கவலையே இல்லையாப்பா அப்படின்னு நம்ம கேட்க தோணும். இல்ல அவனா வந்து சொல்லணும், கவனம் வச்சியா அப்படின்னு கேட்கிறார். அது சிம்பிளா சொல்லணும்னா, உனக்கு யோபுவை பார்க்க முடிஞ்சுதா அப்படின்னு. முடியல. ஏன் முடியலன்னு அவனே சொல்றான். 10வது வசனம் வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அடுத்த வார்த்தை, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. என்ன அதன் அர்த்தம்? அங்கே கர்த்தர் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா சுத்தி ஒரு வேலி இருக்கு. நல்ல கவனிங்க. சுத்தி ஒரு வேலி. இந்த வேலிக்குள்ள என்ன நடக்குது, என்ன இருக்குதுன்னு ஒண்ணுமே யாருக்கு தெரியலன்னா, அதாவது பொதுவாகவே நார்மலான ஏரியாவை யாரும் மைண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு இடத்துல காம்பவுண்ட் கட்டுறாங்கனால எல்லாரும் பார்ப்பாங்க. அதுவும் காம்பவுண்ட் உயர்த்தி கட்டுனா, நேத்து வர அந்த இடம் சும்மா தான் இருந்திருக்கும், யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த இடத்துல திடீர்னு காம்பவுண்ட் கட்டுறாங்க, அதுவும் உயர்த்தி கட்டுறாங்கனாலே இன்னும் தூதி வண்டி இப்படி போகும். அந்த இடத்துல மட்டும் ஸ்பீட் பிரேக்கர்ல வேணும்னு தூக்கி என்ன பார்ப்பாங்க. அதுவும் தெரியலன்னு வைங்களேன், ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும். சில வீடுலாம் பார்த்தீங்கன்னா எரிகோவை விட பெருசா காம்பவுண்ட் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் ஒரு 2-3 வாரத்தில் ரூமர்ஸ், வதந்தி பரம்பாரம். இது யாருக்கு வீடு தெரியுமா? கடைசி வேற ஓனர் யாருன்னே தெரியாது. ஆனா 1 மாசத்துல 5 பேரை ஓனர் ஆக்கிடுவாங்க. இது இன்னாருக்கு வீடு, அது அவங்க வீடு, இது இவங்க வீடு. ஏன்னா உள்ள என்ன நடக்குன்னு தெரியல. இதுதான் சாத்தான் செய்யறான். அவன் சும்மாவா உத்தமத்துல இருக்கிறான், நீர் அவனை அம்பாட்டுக்கு சொல்றான். ஏன்னா ஒண்ணு அவனுக்கு பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா சுத்தி மதில் இருக்கு. இப்ப கவனிங்க, அவன் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். அதனுடைய 11வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால். இப்ப என்ன சொல்றான்? அதுதான் அவங்க வாசித்தாங்க. உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானதெல்லாம், உம்முடைய கையை நீட்டி. அதன் அர்த்தம் என்ன? சாத்தானுக்கு தொட முடியல. அவன் வேலைக்குள் இருக்கிறவன ஒருத்தருக்கு மட்டும்தான் தொட முடியும். வேலைக்குள் இருக்கிறவன் மேல ஒருத்தருடைய கை மட்டும்தான் வைக்க முடியும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. என் மேல இன்னொரு கை வைக்கப்படக்கூடாது. இப்ப கவனிங்க. அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் உன் கையில் இருக்கு. அதன் அர்த்தம் என்னன்னா, இப்ப கவனிங்க,
இந்த வேலி இருக்குல்ல, அதை கொஞ்சம் இப்ப அவர் சுருக்கிறார். காம்பவுண்டை இடிச்சு கொஞ்சம் சுருக்கிறார். இப்ப வேலிக்குள்ள யோபு இருக்கிறான். யோபுவுக்கு உண்டான எல்லாம் வேலிக்கு வெளியே இருக்கு. எப்போ வேலிக்கு வெளியே யோபுவுக்கு உண்டானதெல்லாம் போச்சோ எல்லாத்தையும் தொட்டான். யாரு? சாத்தான். எல்லாத்திலும் கை வைக்கிறான். விடல அவன் இதை தான் பார்த்துட்டு இருக்கிறான். நீ வெளியே வா, நீ உள்ள இருக்கிறது வரைக்கும் என்னால தொட முடியாது. ஏன்னா நான் வெள்ளம் போல வந்தா அவர் கொடிய. எப்போ வேலிக்க வெளியே, இப்போ வேலியை சின்னதாக்குறார். இந்த வேலிக்குள்ள யார் இருக்கிறா அப்படின்னா யோபு இருக்கிறான். யோபுவுக்கு உண்டானதெல்லாம் வேலிக்கு வெளியே. யோபுவுக்கு உண்டானது எல்லாமே வேலைக்கு வெளியே. ஒண்ணு கூட விடாம எல்லாத்திலையும் கை வச்சான். ஆனா வேலைக்குள்ள இருந்த போது ஒண்ணுல கூட அவனுக்கு கை வைக்க முடியல. இன்னைக்கு சில நஷ்டங்களையும் இழப்புகளையும் வேதனைகளையும் சகித்து கொண்டு பார்த்து கொண்டு சமூகத்திலிருந்து கேட்கிற அன்பு உள்ளமே, உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். அவரை நோக்கி கூப்பிடு. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. இன்னும் துதிப்பே, இன்னும் ஷலமா கரமா மரதனரே, உம்மை ஆராதி, சத்தத்தை உயர்த்தி ஆமே. இன்னும் துதிப்பே, ரிமமரலோ ஷேலமாமரே. உம்மை ஆராதி. நல்ல கவனமா கேளுங்க, நல்ல கவனமா கேளுங்க. அப்போ நம்ம எந்த இடத்துல அலர்ட் ஆகணும் தெரியுமா? எங்க சத்துருவின் கை ஓங்குறது போல இருக்கோ அந்த இடத்துல விழுந்துடணும். ஆண்டவரே மதில கட்டுங்க, மதில கட்டுங்க. நேத்து வரை இல்ல பிரச்சனை, நேத்து வரை சமாதானமா இருந்து, புருஷ மனைவி கடையில நேத்து வரை சமாதானமா இருந்து, பெற்றோர் பிள்ளைகளுக்கு கடை நேத்து வரை சமாதானமா இருந்து, இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருது. அவன் எங்கேயோ ஒரு இடத்துல இடிஞ்சிட்டு அவன் உள்ள வந்துட்டான். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. சபையே, உன்னை குறித்து சொல்லப்பட்ட விசேஷத்தை நீ கேள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12 முதல் நீங்கள் வாசிக்க கேட்கும் போது, என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளியே, அடைக்கப்பட்ட தோட்டம், நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீருற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறாய். உன் தோட்டம் மாதுளஞ்செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நளத செடிகளும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாயிருக்கு. எதுக்கு இதெல்லாம் வாசிக்க வைத்தது தெரியுமா? நீ அடைக்கப்பட்ட தோட்டமா இருந்தா அதுக்குள்ள எது இல்ல அப்படின்னு சொல்ற வைப்பார். உனக்கு என்னதான் இல்ல, எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். அடுத்த வசனத்தை வாசியுங்க. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடையே எழும்பு, தெண்டலேவா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசன் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து அருமையான கனிகளை புசிப்பார். நீ அடைக்கப்பட்ட தோட்டமா இருந்தா இல்லை என்கிற வார்த்தை உனக்குள்ளே இல்லை. நீ அடைக்கப்பட்ட தோட்டம், எல்லாமே இருக்கும், எல்லாமே இருக்கும். என் வாழ்க்கையில் அது இல்ல, இது இல்ல. ஏன் இல்ல? இருந்துச்சு, எடுத்துட்டு போயிட்டான். ஒவ்வொன்னையும் பறிக்கிறான். உனக்கு தெரியாது. நீ எது சேஃப் நினைக்கிற? இது இருந்தா நான் சேஃப் ஆயிருவேன், இது இருந்தா இல்ல. வாழ்க்கையில ஒரு தோல்வி வருதா, உடனே மதில பார்க்கணும். மதில் எப்படி இருக்கு? அடி மேல அடி வருதா? ஆமென். ஆண்டவரை பாத்தீங்களா? சரிப்பா, நானே அவனை தொடுறேன், நானே யோபுவை தொட வேண்டியதுதான். ஆண்டவர் தொட மாட்டார். ஏன்னா யோபு அவரை நம்புறான்.
என் அப்பா தொடுறா, என் அப்பா தொடுறது என்ன அழிப்பதற்கா இருக்காது, என் அப்பா தொடுறது என்ன ஆசீர்வதிப்பதற்காக தான் இருக்கும். அதனாலதான் அவனை தொட விடுறார். அவனை தொடணும்னா வேலியை எடுக்கணும். சுத்தி போட்டிருந்த வேலி இப்ப சுருங்குது. ஆமே. இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசும்போது இயேசுவின் நாமத்தில் சபைக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். உனக்கென்று போட்டிருக்கிற வேலி பெருகணுமே தவிர சுருங்க கூடாது. சுருங்கின ஆபத்து, சுருங்கின ஆபத்து. ஆண்டவர் வேலி எதற்கெல்லாம் போட விரும்புகிறார்? உன்னை சுற்றி, உன் குடும்பத்தை சுற்றி, நீ அனுபவிக்கும்படி உனக்கு கொடுத்த நன்மைகளை சுற்றி. இதிலிருந்து அந்த நன்மையை சுற்றி அந்த வேலியை கொஞ்சம் உள்ள போட்டாலும் உன் பொருளாதாரத்தில் கை வைப்பான். இன்னும் கொஞ்சம் வேலி உள்ள ஆயிட்டு பிள்ளைங்க வெளியேனா பிள்ளைங்களை கை வைப்பான். அதனாலதான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்த போது நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்க, அப்படிதான் இருக்கும் பைபிள்ல. தன் குடும்பம், ஆண்டவரே நான் உள்ள இருந்து என் குடும்பம் வெளியே இருந்தா எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. தாவீதுக்கு ஒரு மதிலை கட்டுன்னு சொல்லி முடிக்க வேண்டியதான தாவீது இல்ல. என்னை சார்ந்த ஜனங்கள் ஒரு ஆளை கூட நான் இழக்க விரும்பவில்லை. ஆண்டவரே எருசலேமின் மதில்களை கட்டுவீராக, சீயோனுக்கும் அது பிரியத்தின்படி நன்மை செய்வீராக. சத்துரு சுற்றி பார்த்தும் சொல்லணும், என்னால் அவங்களை பார்க்க முடியல, எங்களால நெருங்க முடியல. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள எல்லாமே இருக்கும். சங்கீதம் 80 சங்கீதக்காரன் வலியில சொல்றார். வலியில 8 முதல் உள்ள வசனங்களை பார்க்கும் போது, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேறொன்றி தேசமெங்கும் படர்ந்தது, அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது, அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படரவிட்டது சொல்லிட்டு அடுத்த வார்த்தை வழியில கத்துறாரு. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படிக்கு அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? நேத்து உங்க கை மட்டும் தானப்பா இருந்துச்சு, இன்னைக்கு யார் யார் கையெல்லாமோ மேல படுதுப்பா. ஏனப்பா அந்த அடைப்புகளை தகர்த்து போட்டீர்? காட்டு பன்றிகள், ஆமே ஹல்லேலூயா, அதை உழுது போடுகிறதே, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறதே. இப்படி எல்லாம் இல்லையே, நீங்க மட்டும்தானே இருந்தீங்க, உங்க கரை மட்டும்தானே இருந்துச்சு. இன்னைக்கு யார் கை எல்லாமோ படுது, யார் கால் எல்லாமோ படுது. என்னாச்சு? மதிலுக்கு அடைப்புக்கு என்னாச்சு? ஹல்லேலூயா. என்னாச்சு? யார் யாரெல்லாமோ பிள்ளைங்களை டார்கெட் பண்றாங்களே, யார் யாரெல்லாமோ நீர் கொடுத்த நன்மையில கை வைக்கிறாங்களே. ஹல்லேலூயா. நேத்து நீங்க மட்டும் தானப்பா, நீங்க தானப்பா கொண்டு வந்தீங்க, நீங்க தானப்பா நாட்டுனீங்க. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. இதுதானப்பா எங்க சாட்சி. இன்னைக்கு யாரெல்லாமோ வந்துட்டு போறாங்களே, அடைப்புகளை ஏப்பா எடுத்தீங்க? அடைப்புகள் என்னாச்சு? உன் பாதுகாவல் நீ இருக்க வீட்டில் இல்ல, உன் பாதுகாவல் உன் வேலையில் இல்ல, உன் பாதுகாவல் உனக்கு இருக்கிற பணத்தில் இல்ல, உன் பாதுகாவல் அவருடைய சட்டையின் கீழே. நம்ம எல்லைக்குள்ள ஆக்சுவலா எப்படி இருக்கணும் தெரியுமா? சத்துரு ஒரு கோட்டை கட்டினான். அந்த கோட்டைக்கு பேர் எரிகோ. எரிகோ, எரிகோ மதில். அந்த எரிகோவை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 6வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்கோ. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, இப்படிதான் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை. அந்த மதிலை தாண்டி நம்ம வெளியே போயிடக்கூடாது. இந்த மதிலுக்குள்ள சத்துரு உள்ள வரவும் கூடாது. ஒரு சத்துரு கட்டின கோட்டையே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமானா, தேவ பிள்ளைகளுடைய அரணும் கோட்டையும் துணையுமானவர் நாம் ஆராதிக்கிற நம்மை மீட்டுக் கொண்ட நம் ஆண்டவர். அதாவது அவருக்குள்ள இருக்கிறது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு என்பது
மூத்த குமாரனுக்கு கேட்கறத விட இளைய குமாரன் கேட்டா சொல்லுவான். இளைய குமாரன் கேட்கணும். அதாவது பசி வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றவங்கள்ட்ட பசியை பத்தி கேட்கறத விட பசியில கத்துவாங்க தெரியுமா, அவங்க கிட்ட போய் பசின்னு என்னன்னு கேட்டு பாருங்க, புக்கா சொல்லுவாங்க. இது பசி வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு 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 அப்புறம் ஜெப குறிப்பு வர்றது, பசியே வர மாட்டேங்குது. காலையில் என்ன சாப்பிட்ட? ஒரு குழல் புட்டு 2 பழம். எப்படி வரும்? சில சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க, இனி 2 மணிக்கூர் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். நமக்கு தெரியல. தாவீது சொல்றாரு, நான் விழிக்கும் போது, அந்த வசனம் இல்ல, அதனால நான் சொல்ல விடுங்க. நான் விழிக்கும் போது இன்னமும் மண்டையிலே இருக்கிறேன். நான் நினைச்சேன், ஆண்டவரே தேறுதல் நான் இராமற் போகும் முன்னே என்னிடத்தில் பொறுமையா இருக்கும். நைட்டு தூங்கும் போது நினைச்சேன், நைட்டோட என் கதையை முடிச்சிருவான் இந்த சவுல், இல்லைன்னா இந்த அப்சலோம். ஆனா நான் விழித்து பார்க்கிறேன், இன்னமும் மண்டையிலே இருக்கிறேன். என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்போ என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் ஆமே எல்லாமே முடிந்தது என்றாலும் க்ளோரி நம்பிக்கையா. இழந்தாலும் பாடுங்க, எல்லாம் சேர்ந்து பாடுங்க, யாரும் சும்மா இருக்க கூடாது. எல்லாமே முடிந்தது. வலது கையை உயர்த்தி, என் கல்லறையின் ஆமென், எந்த கல்லறையில் கைகளை உயர்த்தி சத்தமாய், சமய ஒரே சத்தமாய் இன்னும் துதிப்பே. ஓ ராமா மலக்கமரோ ஷேமம் ரோல நத்ரே லமம்ரே. நெகேமியா 1வது அதிகாரம். அர்த்தசஷ்ட ராஜாவின் அரண்மனையிலே நெகேமியா ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறான். அதனுடைய 2-3 வசனங்களை வாசிக்கும் போது, என் சகோதரர்கள் ஒருவனாகிய ஆனான் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் எருசலேமின் செய்தியை விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதும் என்றார்கள். இப்போ நியூஸ் வருது, எருசலேமுக்குள்ள என்ன வந்துட்டு தெரியுமா? நிந்தையும் தீங்கு வந்துட்டு. எப்படி வந்துச்சு? என மதில் இடிஞ்சிட்டு. நம்முடைய எல்லைக்குள்ளே நிந்தை, தீங்கு, நஷ்டம், கஷ்டம், வேதனை இவைகள் வரும்போது ஒரு தேவ பிள்ளை அலர்ட் ஆயிரணும். நம்ம மதில சரி பண்றதுக்கு பதில் வேற என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணாலும் ஆமென், டோர் ஓபன்ல இருந்தா கொசு உள்ள வரதான் செய்யும். நிந்தை எப்படி உள்ள வந்துச்சு? நேத்து வர நிந்தை இல்லையே, நேத்து வர தீங்கு இல்லையே, இது எப்படி உள்ள வந்துச்சு? மதில் இடிஞ்சிட்டுன்னா என்னெல்லாமோ உள்ள வந்துருங்க. தோட்டத்தை கெடுக்கிற நரிகள், குழி நரிகள் உள்ள வந்துரும். மதில் இடிஞ்சிட்டுன்னா நம்முடைய வாழ்க்கையில நிந்தை.
மதில் இடிச்சிட்டுனா, எனவேதான் அந்த மதிலை எப்படியாவது இடிக்கணும். இதுதான் சத்துருவின் நோக்கம். இதை கேட்டதும் நெகேமியா 5 காரியத்தை செய்கிறார். அந்த 5 காரியம் தான் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டதும் நான் உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி ஆண்டவர் சமூகத்துல, ஏன்னா மதில் இடிஞ்சிட்டு, மதில் இடிஞ்சா எது வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே உள்ள வந்துடும். உள்ள வந்துட்டுன்னா அந்த வலி பெரிய வலி. எது தோல்வியே வரக்கூடாதுன்னு நினைப்போம், தோல்வி வந்துடும். சிலது நம்ம என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைப்போமோ அது நடக்கும் போதுதான் நம்மளால தாங்கவே முடியாது. பிரசங்கம் பண்றதெல்லாம் ஈஸி, ஆனா நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாதது ஒண்ணு நடக்கும்போது நம்ம உடஞ்சி இருந்துருவோம். இப்போ நெகேமியா சேஃபா இருக்கிறார். ஏன்னா ராஜாவின் அரண்மனையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன் என்பது ஒரு கவர்னரோட பொசிஷன் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ராஜா பக்கத்தில் நின்று சர்வ் பண்ணணும். அப்படிப்பட்ட அவங்களோட தலைவனாகவே இருக்கிறான் நெகேமியா. அதனாலதான் அவன் சொன்ன 4 பேர் கேட்கிறாங்க. ஆனா அதல்ல, இப்ப நான் உத்தரவாதம் எடுத்தே ஆகணும். ஏன்னா மதில் இடிக்கப்பட்டது. அவன் உத்தரவாதம் எடுக்க அவன் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? உட்கார்ந்துட்டான், சமூகத்தில் உட்கார்ந்துட்டான். தேவ சமூகத்தில் உட்காரணும். யோபுவின் வாழ்க்கையில சத்துரு எல்லாம் கை வைத்த பிறகு யோபு என்ன செய்தார் தெரியுமா? 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். மதில கட்டாம வேற என்ன கொண்டு வச்சாலும் நாளைக்கு சத்துரு என்ன செய்வான்? தேவ சமூகத்தில் உட்காரணும். நல்ல கவனமா கேளுங்க. நாம உட்காரும் போது சத்துருவுக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும். ஆனா ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் இடிஞ்சு போய் உக்காந்துட்டானா அவன் கண்டிப்பாக கட்டி எழுப்பப்படுவான். ஆமே. இன்னைக்கு காலையில் ஒரு வேர்டு எனக்கு பர்சனலா ரொம்ப பலனா இருந்துச்சு. யோபு உட்கார்ந்தார். உட்கார்ந்த யோபுவுக்கு கண்டு கர்த்தர் சிலவற்றை செய்தார். அதுதான் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும். இது சாத்தானுக்கு ஒருவேளை முன்னமே தெரிஞ்சிருந்துன்னு வைங்கள, நம்ம இவனை கை வச்சா இவன்கிட்ட என்னெல்லாம் நஷ்டம் ஆகுதோ அது அவனுக்கு 2 மடங்கா கிடைக்கிறது மட்டும் இல்ல, இவன் ஆயுசு சீக்கிரம் முடியாது, இவன் 4 தலைமுறையை பார்த்துட்டு தான் போவான்னு மட்டும் சாத்தானுக்கு தெரிஞ்சிருந்துன்னா அவன் கை வச்சிருப்பானா? இல்ல. என்ன அதுன்னு அர்த்தம்? தேவ பிள்ளையே, அன்பு சபையே, சாத்தான் தெரியாம உன் வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கிறான். தெரியாம விளையாடுற ஆளு, தெரியாம விளையாடுறான். நீ இருக்கிறது சாம்பல்ல, ஒரு ஓட்டை எடுத்து இது மட்டும் தான் உனக்கு தெரியுது. ஆனா இதுக்கு பின்னாக ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கைகளை தட்டி என்னை அரவணைத்து என்னை அரவணைத்து நம்புறவங்க வலது கையை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து சொல்லுங்க, இன்னும் துதிப்பே. ஜீசஸ். ஆமென். சிகமா மலகரவா.
அவன் தெரியாம விளையாடுறான், தெரியாம விளையாடுறான். தெரிஞ்ச வந்திருக்க மாட்டான், தெரிஞ்ச வந்திருக்க மாட்டான். தெரியாம சத்துரு விளையாடுறான், தெரிந்தவர் சும்மா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். தெரியாம விளையாடுறான். பிள்ளைக்கு ரிசல்ட் வந்திருக்கும், நம்ம பார்த்துருப்போம், ஃபர்ஸ்ட் நல்ல மார்க் பாஸ். பிள்ளைக்கு இன்னும் வீட்டுக்கு தெரியல, நம்ம நேர வீட்டுக்கு வருவோம். ரிசல்ட் என்ன வந்துடல, என்ன வந்துடல, அப்படி கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு சும்மா இருப்போம். தெரியாதவங்க விளையாடுவாங்க. ஒழுங்கா படிச்சிருந்தா, ஒழுங்கா படிச்சு தெரியாதவங்க விளையாடுவாங்க. நிறைய விளையாடுறாங்க உங்க வாழ்க்கையில. இன்னைக்கு உள்ள ரேமாவை கேளு, தெரியல அவனுக்கு உன்னை பத்தி. என்னோட தான் பேசுறார், நிச்சயம் உள்ளவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஆளு தெரியாம விளையாடிட்டு இருக்கிறோம். ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமே, ஆளு தெரியாம விளையாடிட்டு இருக்கிறோம். சரி, ஓகே. 42வது அதிகாரத்தில் இந்த சாத்தான் ஒருத்தனை பாத்தீங்களா? ஏன்னா அப்பதான் மேட்ரே அவனுக்கு தெரியுது. தெரிஞ்ச அந்த எல்லை பக்கம் இருக்க மாட்டான். தெரியாததுனால உனக்கு தொல்லை தந்துட்டே இருக்கிறான். ஒரு நாள் அது தெரிய வரும். நீ யார் என்பது தெரிய வரும். உன் தேவன் யார் என்பது தெரிய வரும். ஷெலமா கலாமா ஷெலமா கரோ ஷெபம் ராத்தனரோ. ஆமென், ஆமென். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்களிலே சீயோன் தீட்டுப்படுவாளாக. வாசிங்க. எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க. சீயோன் தீட்டுப்படுவாளாக. அவ எப்படி எழும்புறான் நாங்களும், அவன் எப்படி பாஸ் ஆகிறான் நாங்களும். அநேக ஜாதி ஆளு தெரியாம விளையாடுறாங்க. உனக்கு கொடுத்த கிரயம் என்னன்னு தெரியுமா? உனக்கு கொடுத்த கிரயம் என்னன்னு தெரியுமா? சபை ஆளு தெரியாம விளையாடுறான். உன்னை தொடுகிறவன் ஜீசஸ். அடுத்த வசனம் 12வது வசனம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறிந்திருந்தா இப்படி பண்ணிருக்க மாட்டான். அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளை போல அவர்களை களத்திலே தெரியாது. யாரு அவள் தீட்டுப்படுவாளாக அப்படி சொல்றாங்களோ அவங்களெல்லாம் அரிக்கட்டுகளை போல சேர்ப்பாராம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை. சியோனே, உன்னை ஆள் இல்லைன்னு தெரிந்தெடுக்கல, உன்னை விரும்பி நல்ல கவனி. சியோனே, யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் யாக்கோபை தெரிந்தெடுத்தார்னா ஏசாவளி வந்ததுனாலன்னு சொல்லலாம். ஆனா சியோனே, ஒன்ன அப்படி இல்லை. நீ எந்த வழியா வந்த? பேக்ரவுண்ட சொல்லு. இல்லப்பா, வேண்டாப்பா, அது வேண்டாப்பா. ஆனா நான் உன்னை தெரிந்தெடுத்தது எப்படி தெரியுமா? நான் விரும்பி தெரிந்தெடுத்தேன். உன் லைஃப்ல சத்துரு விளையாடுறா, அவனுக்கு விஷயம் தெரியல, ஆளு தெரியாம விளையாடிட்டு இருக்கிறான். நாளானது விளங்க பண்ணும். ஆமென் சொல்றவங்க. ஜீசஸ், glory Jesus. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உட்கார்ந்து
மதில் கட்டப்படணும். உத்தரவாதம் எடுக்கிற நெகேமியாக்கள் தேவை. உத்தரவாதம் எடுக்கிறவர்கள். கட்டுறதுக்கு 1000 பேர் வந்துருவாங்க. 2வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் நாங்களும் எழுந்து கட்டுவோம் வந்துடுறாங்க. ஆனா உத்தரவாதம் எடுக்கணும், காரியத்தை உள்வாங்கணும், தேவ சமூகத்தில் விழணும். அதற்கு தான் ஆட்கள் தேவை. ஹல்லேலூயா. இவர்கள் உட்கார்ந்து, இவன் உட்கார்ந்து, நெகேமியா உட்கார்ந்து அடுத்து என்ன செய்கிறானா? அழுது துக்கித்து. அதை நான் சேர்த்து சொல், துக்கத்தோடு அவன் அந்த துக்கத்தை எடுக்கிறான். துக்கத்தை எடுக்கிறான், துக்கத்தோடு அழுறான். இன்னொரு சத்தியத்தை கேளுங்கள். ஆகார் என்ன சொல்லி அழுதா? பிள்ளை சாகிறதை. இது நம்பிக்கையின் அழுகையா, நம்பிக்கையற்ற அழுகையா? என்ன டக்குன்னு சொல்லுங்க. நம்பிக்கையற்ற அழுக. எனக்கு ஆவியானவர் ஒரு காரியத்தை காண்பித்து தந்தா, நம்பிக்கையற்ற அழுக நீ சொல்ற, அவ பிள்ளை செத்த பிறகு அழல, சாகிறதுக்கு முன்னாடி அழுதா. இப்படி கண்ணீர் வடி, இந்த துக்கத்தை எடுக்கணும். அதாவது அவ பிள்ளை செத்தா எப்படி அழுவாளோ அப்படி அந்த பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி அழுதா. பிள்ளை சாகல. இதான் துக்கத்தை உள்வாங்கிறது. முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அழுறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. பிள்ளை ஃபெயிண்ட் ஆகி கிடக்குறான், தளர்ந்து கிடக்குறான். அவ கண்ணுக்கு எப்படி தெரியுமா? அவ செத்து கிடக்குறான். அப்போ எப்படி அழுவா? அப்படி அழுறா, அப்படி அழுறா. மதில் கட்டணும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். நான் அழுகிற அழுகையினால எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னா இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு எனக்கு தோல்வியே. அவ என்ன சொல்லி, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். பார்க்கல, பார்க்க விடல, பார்க்க விடல ஆண்டவர், பார்க்க விடல. இப்படி இந்த துக்கத்தை உள்வாங்கணும். பிள்ளைகிட்ட என்ன சொல்லிட்டு போயிருப்பா? மக்களே இங்க இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சில அழுகையின் பள்ளத்தாக்கில் தேவன் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பதான் அந்த ஊற்று தெரியும். அதனால வாழ்க்கையில தேவன் நடத்துகிற பாதைகளை குறித்து கலங்காதே. ஒரு நாளில் ஜெபித்து இந்த வேத பகுதியை தியானித்த போது ஆண்டவர் இந்த ஊற்றை எப்போ திறந்திருப்பார், ஊற்றை எப்போ திறந்திருப்பார். ஏன்னா ஊற்று திறக்கப்பட்டது அல்லவா? ஆனா ஊற்று திறக்கப்பட்டது பைபிள்ல இல்ல, கண்ணு திறந்ததுதான் இருக்கு. கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி ஊற்றை திறந்திருக்கிறார். ஊற்றை எப்போ திறந்திருப்பார்? ஒரு நாள் ஆவியானவர்கிட்ட சப்போர்ட் ஹெல்ப் கேட்கும் போது ஆவியானவர் சொன்னார், எப்போ இஸ்மவேல் அவ வயிற்றுல இருந்து ஆகாரம் விட்டு வெளியே வந்து நான் வேர்டு கொடுத்தேன்ல, அப்பவே இன்னொரு இடத்துல நான் ஊற்றை திறந்துட்டேன். இனி அந்த இடத்துக்கு இவன் வரணும். சில நேரத்தில் வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை நினைக்கும் போது நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அது அப்படியே ரிவர்ஸ்ல பாருங்க. இவ இந்த இடத்துல வந்து ஊற்றை பார்க்கிறதுக்கு காரணம் இவ கண்ணு திறந்தது. இவ கண்ணு திறக்க காரணம் இவ அழுதது. இவ அழ காரணம் அவ உட்கார்ந்தது. அவ உட்கார காரணம் அவளுக்கு கால் வலித்தது. என அலைந்து தெரிந்தாள். அவளுக்கு கால் வலிக்க காரணம், கால் வலிக்க அலைந்ததுக்கு காரணம் அவளுக்கு தண்ணி கிடைக்காதது. தண்ணிக்காக அலைய காரணம் துருத்தியில் இருக்கிற தண்ணீர் தீர்ந்தது. இந்த துருத்தியை கொடுத்தது யாரு? ஆபிரகாம். அப்படியே நேரம் ஆபிரகாம் வீட்டுக்கு போனான். அங்கிருந்து இப்போ இந்த வனாந்திரத்துக்கு வரதுக்கு காரணம் ஆபிரகாம் துரத்தி விட்டது. ஆபிரகாம் துரத்தி விட காரணம் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கு இடையில பிரச்சனை வந்தது. வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது தேவன் நடத்தினது எல்லாமே எங்க இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் அழுது ரத்த கண்ணீர் வடித்து நீ நடக்கிற, நாளைக்கு நீ திரும்பி பார்த்து சொல்லுவ, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா. ஷலமா மரோகலரோ ரிமா பிரார்த்தனலரோ சட்டனரவகரோ. ஆமென் சொல்றவங்க ஜீசஸ். சபையே, எருசலேமை நோக்கி எருசலேமில் சிலுவையை சுமந்து நடந்து கொண்டு போகும்போது உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கண்டா.
எல்லாம் முடிஞ்ச பிறகு அழுது ஒரு பிரயோஜனம் இல்ல. நீ அழு. யோசேப்பு மரித்த செய்தி வருகிறது. யாக்கோபு இருந்து அழுதுட்டு இருக்கிறான். யோசேப்பு மரிக்கல, ஆனா அப்படி ஒரு நியூஸ் வந்துட்டு இப்பொழுது பென்யமீனையும் கூட்டிட்டு போன நிக்கிறாங்க. யாக்கோபு சொல்றார், இல்ல நான் தரமாட்டேன், நான் ஆல்ரெடி ஒருத்தனை இழந்துட்டேன், இன்னொருத்தனை இழக்க மாட்டேன். இல்ல வேற வழியே இல்ல, கூட்டிட்டு போய் தான் ஆகணும். அப்படி சொல்லும் போது இந்த யாக்கோபு பென்யமீனை கிஸ் பண்ணிட்டு சகோதரர்களோடு அனுப்பும் போது ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஆதியாகமம் 43:14. அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானோ பிள்ளையற்று போனவனை போல், நான் எப்படி இருக்க போறேன் தெரியுமா? பிள்ளையற்று போனவனை போல இருப்பேன் என்றான். பென்யமீனுக்கு இன்னும் ஒன்னும் ஆகல. அவனை பொறுத்த வரைக்கும் யோசேப்புக்கு எல்லாம் ஆயிட்டு, ஆனா பென்யமீனுக்கு ஒன்னும் ஆகல. ஆனா யோசேப்புக்காக எப்படி துக்கம் எடுக்கிறானோ அப்படி. ஏன்னா என் லைஃப்ல இனி ஒரு இழப்ப நான் பார்க்க கூடாது. இதுதான் உத்தரவாதம். இனி நான் நஷ்டத்தை பார்த்துட்டேன், துன்பத்தை பார்த்துட்டேன், வேதனையை பார்த்துட்டேன், இழப்பை பார்த்துட்டேன். நான் எங்க கோட்டை விட்டேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனி ஒரு இழப்ப நான் பார்க்க கூடாது. நான் பிள்ளையற்று போனவனை போல இருப்பேன். உட்கார்ந்தா உலகம் சந்தோஷப்படும் போது தம்மோடு இருக்கும்படி வந்த சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்க துக்கப்படுவீர்கள். சொல்லிட்டு திரும்பி போகல. ஆனாலும் உங்கள் துக்கம், சில காரியங்களை குறித்து பாரம் எடுத்து துக்கப்படுகிற உள்ளமே, இந்த வார்த்தை உனக்கான தீர்க்க தரிசன வார்த்தை. உங்கள் துக்கம் சந்தோஷமாக. ஜீசஸ் இழந்தவற்றை. பிரியமானவர்களே, நல்ல கவனமா கேளுங்க. சில சேஞ்சஸ் தெரியுதா பிள்ளைங்க கிட்ட? துக்கப்படுங்கள். யார்கிட்டயும் இல்ல, சமூகத்துல பிள்ளைங்க கிட்ட. ஐயோ இது தெரியல, இது வரல, கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. அது திருத்திக்கலாம், திருத்தல முடியாது. அவர் கை வைக்கணும், வேற யாரும் கை வச்சிடக்கூடாது. அவர் கை வச்சா முச்செடிக்கு பதில் தேவதார் விருட்சம் முளைக்கும். நேத்து வர பிள்ளை எனக்கு கீழ்படித்து நடந்து, இன்னைக்கு ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுதா? சின்ன சேஞ்ச் தெரிஞ்சாலே பெரிய துக்கப்படு. பென்யமீனுக்கு ஒன்னாகல, அங்க ராஜ மரியாதை கிடைக்குது. யோசேப்புக்கு அப்படி இல்ல. யோசேப்பை நான் விட்டுட்டேன். ஆனா பென்யமீனுக்காக அட்வான்ஸா துக்கப்படுறான். நம்ம குடும்ப நிலைமை நம்ம கண்ணுக்கு முன்னாடி தாங்க. நம்ம ஃபேமிலி இருக்கு, நம்ம பிள்ளைங்க இருக்கு. நம்ம அழுறது யாருக்கு தெரிய வேண்டாம். பென்யமீன் கிட்ட வச்சு அழல, ஆனா யூதா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது யூதாட்ட சொல்றாரு, நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? பிள்ளையற்றவட போல இருப்பேன். அழணும். ஏன்னா நம்ம எல்லைக்குள்ள சத்துருவின் கால் வைக்க கூடாது. துக்கம் எடுக்கணும். நாம் அழலைன்னா யாருங்க அழுவா? நம்ம பிள்ளைகளுக்காக. எசேக்கியா ராஜா கிட்ட ஏசாயாவை கர்த்தர் அனுப்பி சொல்றாரு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டேன்னு சொன்னதும் சுவர் புறமா திரும்பி ஓன்னு அழுறான். அழுது 15 வருஷத்தை வாங்கிட்டான். 15 வருஷத்தை வாங்கிட்டு அந்த 15 வருஷத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் செய்யும் போது, ஆனாலும் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார்ல 15 வருஷம். அதனால அதில் கை வைக்காம திருப்பி தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்றாரு, ஓ நாட்கள்ல சமாதானம் இருக்கும், ஆனா உன் பிள்ளை கதை கஷ்டம்பா. அப்படி சொன்னதும் அவன் ஓன்னு அழுவான்னு பார்த்தா அவன் சொல்றான், என் நாட்கள்ல நல்லா தானே இருக்கு. என்ன தகப்பனுங்க, இப்படிப்பட்ட தகப்பன் மாறா பெற்றோரா இருக்கிறோமா? இங்க வார்னிங் வருது, எசேக்கியாவே
உன் காரியத்துக்காக எவ்வளவு அழ முடியுமோ அழுதியே. உன் பிள்ளை மனாசே காரியத்துக்காக நீ அன்னைக்கே துக்கப்பட்டிருந்தா அந்த பிள்ளை சேஃபா இருப்பான்ல. என் நாட்கள்ல சமாதானம் நான் இருக்கிறது வரைக்கும் இருந்துட்டு போவேன். அதுக்கப்புறம் அவன் ஆச்சு, அவ ஆச்சு, அவன் பாடாச்சு. கர்த்தர் நிறுத்தி விட்டு கேட்பார். சில நேரத்தில் நமக்கு சில நேரத்தில் நமக்கு நம்ம பிள்ளைங்களை பிடிக்காம வந்து சவுலுக்கு யோனத்தான பிடிக்காது. பிடிக்கும், என்ன பிடிக்கும், இவரை விட அவன் நல்லா பண்ண பிடிக்காது. யோனத்தான் ஒரு பெரிய ரட்சிப்பை நடத்திட்டு வருவார். இவங்க அதுக்காக இருந்து ஒரே உபவாசமா இருக்கும். அங்க எல்லா கதையை முடிச்சுட்டு வந்துட்டு நிற்கும் போது இவர் உடனே அது யார் பண்ண, அவன் சாகணும். யாரு? என் அப்பாவை மிஞ்சி பண்ணிட்டான்ல. உடனே மனசு என்ன சொல்லுது? சாகணும். ஆனா தாவீதை பாருங்க, சாலமோனை பிளஸ் பண்ணும்போது இங்க வரப்பா, நான் அது செய்யணும்னு நினைச்சேன், என்னால முடியல, ஆனா ஒன்ன வச்சு ஆண்டவர் செய்ய வைப்பா. பிள்ளைங்களை பெருசா பாருங்க. பெருசான விக்கிரகமா இல்ல, கர்த்தர் தந்த சுதந்திரம். பிள்ளைங்க கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதுன்னா துக்கப்படணும். ஏன்னா மதில் எங்கேயோ இடிஞ்சிட்டு, மதில் இடிஞ்சிட்டு அவர் தான் அடிக்கணும்னாலும் அவர் தான் அடிக்கணும். ஆமென். 2 தட்டு அவர் கொடுக்கட்டும், அவர் கொடுக்கட்டும். ஆனா வேற யாரா தட்டுனா, யாக்கோபு தொடைய அவர் தொட்டு சுளுக்கிச்சு, அவர் தொடலன்னா ஏசா கை வச்சிருப்பான். ஏசா கை வச்சா யாக்கோபு பிளேட்ல ஆடு இருந்தது மாதிரி ஏசா பிளேட்ல யாக்கோபு இருப்பான். இப்படி ஏதாவது மிச்சம் இருக்குமா? இல்ல இல்ல இல்ல. அதனாலதான் எரேமியா சொல்றாரு, கர்த்தாவே என்னை தண்டியும் மட்டாய் தண்டியும். அது ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா? ஓ லார்ட் கரெக்ட் மீ, கரெக்ட் மீ, கரெக்ட் பண்ணுங்க. இன்னொரு ஆள், இந்த வேலிக்குள்ள வைக்கப்பட்டவனுடைய குறைய சத்துருவுக்கு பார்க்கவே முடியாது. அதனால அவன் நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பான். அதை பத்தி நீ கவலைப்படாத, நிறைய சொல்லிட்டே இருப்பான். அது ஏன் தெரியுமா? அவங்க எப்படி தெரியுமா? இப்ப நிறைய சொல்லட்டும், எரிஞ்சு சொல்லட்டும். ஆனா நீ அவருக்குள்ள இருக்கிற. ஆனா வேலி எடுக்கப்பட்டா, அதனாலதான் செபிக்கணும், கேட்கணும், புலம்பணும், அழணும். பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுக்கணும். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்கப்பா, சமாதானம். இதுதாங்க ஒரு பெற்றோருக்கு ஆசீர்வாதமே. அதுக்குதான் மதில், எங்க மதில் இடியுது அங்க உட்காந்துடணும். சேர்ந்து கெட்டுறதுக்கு 100 பேர் இருப்பாங்க. ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நடத்துங்க, 10 பேர் வந்து கூட நிப்பாங்க. ஆனா அதை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம தனியா தான் நிக்கணும். எருசலேம் அலங்கத்தை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு நெகேமியா மட்டும்தான் உண்டு. உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி தனியா அழுறான். நீ தனியா அழும்போது புரிஞ்சுக்கோ, நீ தனியா அல்ல, நீயும் அவருமாக இருக்கிறாய். ஆமே, உன் காரியத்தில் கர்த்தர் இணைந்தார் என்று வைத்துக்கொள். ஆலங்கம் எப்படி இடிக்கப்பட்டால் அது திரும்ப எழும்போ, திரும்ப எழும்போ. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர். ஹalleluya. எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செய்தி அடுத்த வாரம் தொடரும். ஆனா 1-2 காரியத்தை மட்டும் வேகமா சொல்லி ஒரு 5-10 நிமிடங்களிலே முடித்து ஜெபிக்க விரும்புகிறேன். இப்போ உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனுக்குள்ளே இந்த மதில் கட்டுற காரியத்தை குறித்து கர்த்தர் வைக்கிறார். வேதத்தில் அது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு 11ல இருந்து வாசிங்க. நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின் நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். அடுத்த வார்த்தை, ஆனாலும் எருசலேமுக்காக, இந்த வார்த்தை எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும். இதுலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போய் விளம்பல.
இப்படி ஒரு காரியத்தை நெகேமியா மனதுல கர்த்தர் வைக்கிறதுக்கு நெகேமியா கொடுத்த கிரயம் கொஞ்சம் கிடையாது. ஒரு நாள் ஆண்டவரை ஜெபம் பண்ணி எனக்கு வெளிப்படுத்த மாட்டார். நான் உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி, என உத்தரவாதம், எவன் ஒருவன் உத்தரவாதம் எடுக்கிறானோ அவனுக்குள்ளே கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை வைப்பார். அதை எல்லார்ட்டையுமே விளம்ப கூடாது, அதை உள்ள வச்சுக்கணும். சிலர் வந்து கேட்பாங்க, ஏன் நீங்க என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொன்னா, நான் உட்காரும் போது என் கூட உட்கார்ந்தீங்களா? இல்ல. நான் அழும்போது என் கூட அழுதீங்களா? இல்ல. நான் உபவாசிக்கும் போது என் கூட உபவாசிச்சீங்களா? இல்ல. அதை கட்டும் போது உங்களுக்கு தெரியும். சொல்லல. அதுல ஒரு வேர்டு சொல்லுவார் பாருங்க, நான் சொல்லல, நெகேமியா சொல்றார். வாசிங்க. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. இதை நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட சொல்ல விரும்புகிறேன். ஏன் சொல்லல நெகேமியாவே? ஏன்னா நான் அழும்போது அவர்கள் என் முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரியுமா? மிருக குணம் உள்ளவர்களை போல இருந்தாங்க. மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியான். உன் வலி பலருக்கு தெரியாது, உன் கண்ணீர் பலருக்கு தெரியாது. ஆனால் அதை அறிந்தவர் தான் உனக்குள்ளே வார்த்தையை வைத்திருக்கிறார், உனக்குள்ளே வசனத்தை வைத்திருக்கிறார். இவர் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இப்போ அந்த மேட்டரை ரிவீல் பண்றார், ஓபன் பண்றார். 18வது வசனத்தை வாசியுங்கள். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது, ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். எல்லாம் ஓகே ஆகிறது வரை ஒண்ணுமே சொல்லல. நீங்க அதுக்கு மேல படிக்கும் போது தெரியும். ஆனா எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் இவர் வெளிப்படுத்தும் போது, அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படி எழுந்து கட்டும் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திடப்படுத்துறாங்க. ஆமென். கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்தார்னு எங்களை உதவும்படியான ஆட்களை கர்த்தர் கொண்டு வந்து தருவார். ஆனா அந்த காரியத்தை வைக்கிறதுக்கு உத்தரவாதம் எடுக்கணும். பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். 6வது அதிகாரம் 15, 16 வசனங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூம் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை, இந்த வேட கவனிக்கணும், எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும். எதை கண்டபோது? மதிலை. எல்லாரும் சொல்லுங்க. மதிலை கண்டபோது மிகவும் முனையற்று போய் கத்தியோட முனை போச்சுன்னா அதை வச்சு பழத்தை கூட வெட்ட முடியாது. எப்ப அவங்க முனையற்று போனாங்க தெரியுமா? மதில் கட்டப்பட்ட போது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் மதில் கட்டப்படலைன்னா எல்லா கத்தியுமே நம்மளை காயப்படுத்தும். மதில் கட்டிட்டுனா எல்லாம் முனையற்று போச்சு. இனி இதை வச்சு என்ன பண்ண? பிள்ளைகிட்ட விளையாட கொடு, பிள்ளைங்க கிட்ட விளையாட கொடுங்க. ஆமென். அதாவது எக்ஸ்பைரி டேட் ஆன ஏடிஎம் கார்டெல்லாம் பேரண்ட்ஸ் பிள்ளைங்க கிட்ட விளையாட கொடுப்பாங்க. அதை வச்சு ஒரு யூஸுமே இல்லை, அதை வச்சு ஒரு யூஸுமே கிடையாது. இனி இதை வச்சு என்ன பண்ணலாம்? பிள்ளைங்க கிட்ட விளையாட கொடுக்கலாம். முனையற்று. எப்போ தெரியுமா? மதில் கட்டப்பட்ட பிறகு. இந்த இடத்துல தான் சபையை கேளுங்க. தாவீது சொல்ற, நான் கட்டுவேன் என்றல்ல, நீங்க கட்டுங்க. நீ என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே, என் பாதுகாவல் நீங்க தான்ப்பா. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. இன்னைக்கு அநேக அம்புகள் காயப்படுத்துகிறது, மதில் இல்லாததுனால. அநேக ஆயுதங்கள் தாக்குகிறது, மதில் இல்லாததுனால. கொஞ்சம் இதையோ இப்படி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு எது உங்களை காயப்படுத்துதோ அதெல்லாம் உங்களை சுத்தி கட்டப்பட்ட மதில்னால முனையற்று போய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அதை செய்ய போறா? நம்ம ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் அப்படி எழுந்து நின்று அந்த இன்னும் துதிப்பேன் என்கிற பாடல ஆமை கர்த்தர் கட்டுவோம். நீங்க விசுவாசத்தோடு